நம்ம ஒரு ஊறுகாய் போடலாம் இன்றைக்கி. இங்கே பாருங்கள், இதுக்காக நான் இந்த மாதிரி கிளிமுக்கு மாங்கான்னு சொல்லுவாங்கள்ல, இந்த மாங்காவை வந்து 2 மாங்காய் வாங்கி நல்லா கழுவி தொடச்சிட்டு இந்த மாதிரி இது ஓடோடு அரிஞ்சு வச்சுருக்கேன். இந்த டம்ளரால் எனக்கு 5 டம்ளர் பீஸ் கிடச்சிருக்குப்பா. இந்த மாங்காவோட துண்டங்கள் 5 டம்ளர் கிடச்சிருக்கு இதில். இப்போ இதுக்கு 10 டம்ளர்னால் 1 டம்ளர் உப்பு போடலாம். நான் இதுக்கு ஒரு 1/2 டம்ளர் உப்பு போட்டு இதை குலுக்கி மூடி வைக்க போகிறேன். நாளைக்கு நம்ம இதை எப்படி வெயிலில் காய வச்சு எப்படி பண்ணலான்னு காமிக்கிறேன். இது பாருங்கள், இதுக்கு நான் 1/2 டம்ளர் கூட எடுக்கலை, ஒரு 1/4 டம்ளர் அளவு தான் எடுத்திருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் ரொம்ப கரிக்குது இந்த உப்பு. வேறு ஒரு ஊறுகாய் இன்றைக்கி போட்டேன், துருவின மாங்காய் துருவி ஊறுகாய் போட்டேன், அதிலே போட்டுட்டு ரொம்ப கரிச்சிருச்சு அப்படியே உப்பு. சரி, இன்றைக்கி இது எப்படி இருக்குன்னு இது கொஞ்சம் குறைச்சியே போடுறேன். வேணும்னா நம்ம அப்புறம் வாயில் போட்டு பார்த்து போட்டுக்கலாம், அதனால் குறைச்சி போடுறேன். இப்போ இதை குலுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி போட்டு கட்டி மூடி வச்சிட போகிறேன். நாளைக்கு நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ஒட்டு மாங்காய் சொல்லுவாங்க, பெங்களூராக சொல்லுவாங்கப்பா. அந்த மாங்காவை அரிஞ்சு இதை வந்து நான் துண்டு துண்டாக அரிஞ்சு இதை வந்து உப்பில் போட்டு வச்சுருந்தேன். ஒரு 8 டம்ளர் வந்ததுப்பா. இந்த டம்ளரெல்லாம் 8 டம்ளர் வந்துச்சு. இந்த 8 டம்ளர் மாங்காவுக்கு நான் ஒரு 3/4 டம்ளர் உப்பு அந்த டம்ளர்லேயே போட்டு நல்லா குலுக்கி கட்டி, மேலே மூடி போடக்கூடாது, துணி போட்டு தான் கட்டி வைக்கணும், வச்சுருந்தேன். இன்றைக்கி இதை வந்து நல்லா வெயிலில் காய வச்சா, ஆனால் வெயில் போதலை. இப்போ நம்ம இதை தாளிக்கும் போது சரியாயிடும். இப்போ இதை வந்து தாளிச்சிட போகிறோம் நம்ம. அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, அது பாருங்கள், தனி மிளகாத்தூள் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். மிளகாயை நல்லா வெயிலில் காய வச்சு நுணுக்கி வச்சுருக்கிறேன் நான். கடுகு, வெந்தயம், பெருங்காயம். கடுகு மட்டும் வந்து ஒரு 100 கிராமில் கொஞ்சம் எடுத்துட்டேன், தாளிக்கிறதுக்கு எடுத்துட்டேன். அப்படின்னா ஒரு 75 கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது கொஞ்சம் பெருங்காயம், கட்டி பெருங்காயம் ஒரு 5-6 துண்டு, வெந்தயம் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்து இது 3த்தையும் நுணுக்கி வச்சுருக்கேன். நம்ம இப்போ எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 1/4 கிலோ நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், செக்கு எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ இந்த கடுகு போட்டுருவோம். இது பொரியட்டும். இந்த ஊறுகாய்க்கு வந்து சர்க்கரை போட்டு பண்ண போகிறேன்பா. இது வந்து ஒரு தித்திப்பாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது 1 வருஷம் வரைக்கும் கூட கெடாது. இதை பாருங்கள், இந்த கடுகு பொரியுது. பொரிஞ்சிச்சது. இப்போ இந்த மிளகா அப்படியே இதில் கொட்டிடலாம். கொட்டிட்டு இந்த தண்ணி அப்படியே ஊற்றிடணுப்பா. அந்த ஊறுகாய் தண்ணி ஓரமாக ஊற்றுங்க, ஓரமாக ஊற்றுங்க. அது ஃபுல்லாக வந்து அப்படியே கொதிக்கணும். ஊற்றிட்டு இந்த சர்க்கரையே இதில் கொட்டிடுங்க. கொட்டி இதை கலருங்க. இந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் கொஞ்சம் கலரணும்பா. இதை கொஞ்ச நேரம். இந்த பாருங்கள், கொதிக்குது. இது போதும். இதுலேயே அது கரைஞ்சிடும். அதில் எந்த ஒரு இதுவும் ஆகாது, கெட்டுலாம் போகாது. இது நல்லா அப்படியே கொதிக்கட்டும். இப்போ இந்த ஊறுகாயை இந்த டப்பாலே போட்டுட்டேன் நான். கடுகு வெந்தய பவுடரை வந்து இதில் போட்டுடுறேன். இதோட கொஞ்சம் நிறுத்துகிறேன் நான், பார்த்துக்குன்னு போடலாம். இதை போட்டு குலுக்கிட்டு இந்த எண்ணெய் வந்து ஆறணும்ப்பா. இப்போ இது பயங்கர சூடாக இருக்கும், இது நல்லா ஆறணும். ஜில்லுன்னு ஆறுனதுக்கப்புறம் இந்த ஊறுகாயில் கொட்டி கலரி சூப்பராக இருக்கும்பா அந்த ஊறுகாய். அந்த தொக்கு அப்படியே எடுத்து வச்சுட்டு ஒரு உப்புமா, பொங்கல் எது வேணால் சாப்பிட்லாம். டேஸ்ட்டு அபாரமாக இருக்கும். பார்க்கலாம் வாங்க. பார்த்திங்களா எப்படி கொதிக்குது? போதும், நிறுத்திடுறேன் நான். இங்கே பாருங்கள், அந்த எண்ணெய் அந்த தண்ணி எல்லாம் சேர்ந்து மிளகா சாந்து எல்லாமே ஜில்லுன்னு ஆறிடுச்சு. இப்போ வந்து இந்த ஊறுகாயில் கொட்டி கலரிட்டம்பா. ஃபுல்லாக அப்படியே கிரேவி மாதிரி இருக்குது பாருங்கள். நான் சொல்லலை, உப்புமாவுக்கு பொங்கலுக்கெலாம் தொட்டுக்கலான்னு சொல்லிவிட்டேன். அந்த சுகர் கரைஞ்சி இந்த மிளகாத்தூள், இது கடுகு தூள் எல்லாம் சேர்ந்து அப்படியே சூப்பராக இருக்கும்பா இந்த ஊறுகாய். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சீசன் போட்டுக்கலாம் நம்ம. இதை அப்படியே நம்ம இப்போ ஸ்டோர் பண்ணிட வேண்டியது தான். ஏன்னா
வாயில் ஊறுகாய் இல்லை, வாயில் ஏச்சு ஊறுது, அப்படி இருக்குப்பா இந்த ஊறுகாய். சூப்பரான ஊறுகாய், நீங்களும் செய்து பாருங்கள். அருமையான ஊறுகாய். வாழ்க வளமுடன்.